சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தச் சொன்னால் சேகர்பாபு கோபப்படுவது ஏன் என வேல்முருகன் எம்எல்ஏ ஆவேசம் காட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன், தெலங்கானாவில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தெலுங்கை படிக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டதைப் போல தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் கூறியதாகவும், மேலும் இத்தொடர்பாக பேச சபாநாயகர் முன்பாக சென்று அனுமதி கேட்டபோது அமைச்சர் சேகர்பாபு, முதலமைச்சர் உள்ளிட்டோர் அதிக பிரசங்கித்தனமாக நான் நடந்து கொள்வதாக கூறியது வருத்தம் அளிக்கிறது என்றார். அது நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார், அது அதிக பிரசங்கிதனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று கோரிய போது துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு வராத கோபம் ஏன் சேகர்பாபுவுக்கு வருகிறது என கேள்வி எழுப்பினார். நீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்லை. அந்த துரோகத்தை நான் சொல்றதை தோலுரித்து காட்டுறதை சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர்பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமாக பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்னை விமர்சனம் செய்கிறார். உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்லை. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்தலாம், எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு வழங்குன்னு நான் சொல்கிறேன். இதை சொன்னால் சேகர்பாபு எழுந்து கத்துறாரு. எதுக்கு நீனே எழுந்து பேசுகிறேன்? நான் கேட்குறேன், அங்கே அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு, இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, யாருக்கும் வராத கோபம் ஏன் சேகர்பாபுக்கு வருது? ஏன் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர்பாபு அவர்களே? என்ன பிரச்சனை? 10.5% சாதி இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் தடையில்லைன்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ் சாதிகளுக்கு அவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை?